வணக்கம். தாய்க்கு பின் தாரம் என்று எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அற்புதமான படம் எடுத்தார். எப்பயுமே அவர் தாய் சென்டிமெண்ட்டில் அவரை மிஞ்ச முடியாது. தாய் சொல்லை தட்டாதே, தாய் மகளுக்கு கட்டிய தாலி, தாயை காத்த தனையன், தெய்வத்தாய் அப்படின்று தாயை எவ்வாறு போற்ற வேண்டும் என்பதை எங்களை போன்ற முதியவர்கள் ஆதி காலத்தில் இளைஞர்களாக இருந்தபோது தாயன்பு என்பதை அழகாக கற்றுக் கொடுத்தவர் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். உலக வரலாற்றில் யார் யாரெல்லாம் உயர்ந்த இடத்தை பெற்றார்களோ அத்தனை பேரும் தாயை தெய்வமாக மதித்தவர்கள். தாயை பழித்தோ தாய்க்கு புறம்பாகவோ நடந்து அறியாதவர்கள். நீங்கள் மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆப்ரஹாம் லிங்கன், அதெல்லாம் மாற்றாந்தாயிட்டே அப்படி நடந்துக்கிட்டார். ரொம்ப அன்பாக நடந்துக்குவார், மரியாதையாக நடந்துக்குவார். அவராக இருந்தாலும் சரி, இன்னும் பட்டினத்தடிகளாரெலாம் துறவி ஆயிட்டார். ஆனாலும் தாய் மறைந்ததை அப்படி ஞான திருஷ்டியில் உணர்ந்து உடனே போய் அவங்களுக்காக பாட்டு பாடி அந்த கடைசி கிரியைகளை பண்ணத்தார் செய்தார். அது மாதிரி ஆதிசங்கரர் எங்கேயோ காலடி கேரளாவில் இருக்குது அவர் பிறந்த ஊர். ஆனால் அவர் இமயமலை வரைக்கும் ககன மார்க்கமாக இங்கு மறைவது அங்கே தோன்றுவதுன்ற மாதிரி பெரிய சித்துகளை இறைவன் வழங்கியிருக்கிறதுனால ஆதிசங்கர பகவத் பாதர் எங்கேயோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் பணி செய்து கொண்டிருந்தார். பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. நடந்து போகணும், இல்லாட்டி கட்ட வண்டியில் போகணும், அல்லது பல்லக்கில் தூக்கிட்டு போகணும். அந்த மாதிரி காலம். அப்படிப்பட்ட காலத்திலேயே காலடியில் தாய் புறப்பட்டு விட்டார்கள், இறைநிழலை நோக்கி புறப்படுகிறார்கள் தெரிஞ்ச உடனே ஓடி வந்து அவர்களுக்கு இறுதி கடன்களை சரியாக செய்து வழி அனுப்பி வைத்தார். இவ்வளோ பெரிய மகான்கள் இங்கே மறையலாம் அங்கே தோன்றலாம் என்ற மகாசக்தியை பெற்ற மகான்களே தாயை எப்படி போற்றினார்கள் என்பதை உணர்ந்து தாயை ஒரு நாளும் தவிக்க விடக்கூடாது. தாய்க்கு பிறகுதான் தாரம். தாரத்தை தற்காத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கணும். ஆனால் தாரம் சொல்கிறார்கள் என்பதற்காகவோ தாரத்துக்கும் தாய்க்கும் இடையில் நடக்கூடிய சின்ன சின்ன முரண்பாடுகளை வைத்தோ தாயை நாம் தவிக்க விடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ அந்த சக்தி அம்சம் நமக்கு எதிராக மாறும். மனைவி கோவிச்சுக்கிட்டால் கூட சக்தி அம்சம் கோவிக்காது. ஆனால் தாய் கோவிச்சுக்கிட்டால் சக்தி அம்சம் நமக்கு முரண்பாடாக வேலை செய்யும். அது ஒரு இயற்கை. ஏன்னா அவங்க வழியாக தான் அந்த பூமிக்கு வந்தோம். தாரத்தின் வழியாக அடுத்த வம்சத்தை நம்ம வெளியே தள்ளுறமே தவிர நாம் வந்தது நம்ம தாய் வழியாகத்தான். அதனால் அவருடைய அத்தனையும் நல்ல விஷயங்களும் வினைகளும் நம்மகிட்ட பதிவாகிருக்கும். அதனால் அவங்கள ஒரு நாளும் தவிக்க விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி இந்த ஓபிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் கூட செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீர்ந்தாய் ஐயா பன்னீருன்னு நம்ம பாடுற மாதிரி அவர் போய் வஞ்சகமாக ஒரு வலையில் சிக்கிட்டாலும் அவரும் பெரிய குளத்தில் தன்னுடைய தாயை போற்றியவர். அவங்க தாய் எப்போனாலும் சரி, இவர் போய் சேர்மன் ஆன பிறகு அம்மா நான் சேர்மன் ஆகியிருக்கேன் ஆத்தா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குண்டலம்லாம் போட்டிருக்க காதில் கொப்பு போட்டிருக்க கிளவி சொல்லுவான், ராசா இதெல்லாம் ஒரு பதவியா, நீ நாட்டையே நீ தான் ராஜாவாக இருந்த ஆள போகிற அப்படின்னு சொல்லுமா. அது வாழ்த்துமா. அம்மா நான் எம்எல்ஏ ஆகிட்டேன்னு சொன்ன உடனே இதெல்லாம் ஒரு பதவியா, நீ நாட்டுக்கே நீ தான் தலைமை ஏற்று ராசாவாக வாழ போகிறேன். பாருங்கள், ஒரு படிக்காத ஒரு ஏழை பெண்மணி தன்னை வணங்கிய மகனை வாழ்த்தியது 3 தடவை அவர் பொறுப்பு முதலமைச்சராக இருந்தார். என்ன இபிஎஸ் மாதிரி அவர் கொஞ்சம் அப்படி அமைதிப்படை கதாநாயகம் மாதிரி எந்திரிச்சிருந்தார்னா இவருக்கு இந்த இவ்வளோ அல்லாட்டம் தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் ரொம்ப பம்மிட்டார். அதனால் அவருக்கு இன்றைக்கி இங்கே போகிறதா அங்கே போகிறதான்ற அந்த வாபலிங் வந்துருச்சு. இபிஎஸும் தன் தாயை தெய்வமாக மதித்தவர்.
தாய்க்கு மேல் அவர் யாருனாலும் சரி, எம்ஜிஆரை வணங்கினவங்க, எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் எல்லாரும் தாயை போற்றுபொருளாக இருந்தார்கள். அதனால் நீங்கள் தாயை போற்றுவதில் கொஞ்சம் கூட இது பண்ணக்கூடாது. இன்னும் கண்கண்ட உதாரணம், நவீன உதாரணம்னு பார்த்தா, உலகத் தலைவர்கள் அத்தனை பேர் உலக நாடுகள், அனைத்து நாடுகளின் உயர்ந்த விருதுகளை பெற்ற ஒரே மனிதர். இந்த உலக வரலாற்றில் அனைத்து நாடுகளின் உயர்ந்த விருதுகளையும் பெற்ற ஒரு மனிதரை தேடினால் அவர் தான் அந்த நாட்டின் பிரதமர். பாருங்கள், அவர் தன் தாயை, 12 குழந்தைகள் பெற்ற தாயை 100 வயதில் அவர்கள் இறைநிலை எய்துகிறார்கள். அந்த கிரியைக்கு கூட எந்த விதமான பாதுகாப்புமின்றி, எந்த விதமான அரசு சூழலுமின்றி எல்லாம் ஒதுங்கிட்டார். நான் பிரதமராக போல, நான் பெற்ற தாய்க்கு இறுதிக்கடன் செய்யப்போகிறேன், யாரும் பக்கத்தில் வராதுன்னு போய் மாலை போட்டு வணங்கி அவரே அந்த இதை தாங்கி கொண்டு போய் இறுதிக்கடன்களை செஞ்சுட்டு அடுத்த 3 மணி நேரத்தில் ஃப்ளைட் எடுத்து எங்கள் வெஸ்ட் பெங்காலில் போய் வந்தே பாரத் ட்ரெயினை கொடியை அசைக்கிறார். அந்த காட்சியை பார்த்தா அப்படியே மெய் சிலிர்க்குது. எப்படிப்பட்ட ஒரு மகானை, தாயை வணங்கும் மகானை நம்ம பிரதமராக பெற்றிருக்கிறோம் என்று மெய் சிலிர்க்கிறது. எனக்கு அவர் காலத்தில் வாழ்கிறோம் என்றதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதே சமயத்தில் அவருடைய பெருமை புரியாத மனிதர்களும், முட்டாள்களும், மடையர்களும், விழிப்புணர்வு அற்ற குருடர்களும், அஞ்ஞானிகளும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறார்களே என்ற ஒரு வருத்தமும் எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் நான் தாயை போற்றியவன். தாய் எனக்கு சகல வரங்களையும் தந்தார். அதனால தான் எவ்வளோ பெரிய வறுமையில் பிறந்தாலும், எவ்வளோ பெரிய நோய்வாய்ப்பட்ட நிலையில் பிறந்தாலும் அனைத்தையும் வென்று செல்வ செழிப்புடன், உலக புகழுடன், உலகம் சுற்றும் வாலிபனாக இன்னைக்கு வரைக்கும் நான் ஆனந்தமாக வாழ்வதற்கு காரணம் என் தாயை நான் வணங்கியது தான், தாயை போற்றியது தான். அதை உங்களுக்கும் தெரிய கடமைப்பட்டிருக்கிறேன். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.